பாருங்கள் எங்கிட்ட ஒடிஸ்டா மகாவித்யாலயத்தில் குவார்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த குவார்டர்ஸ் வந்து 2013 மீள்குடியேற்றத்துக்கு பிறகு எல்லா குவார்டர்ஸ்களும் வந்து புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு எல்லாம் செய்யப்பட்ட குவார்டர்ஸ்கள். இன்றைக்கு இந்த குவார்டர்ஸின் நிலைமையில் இருக்கா எல்லோரும் பாருங்கள் இன்னும் வடிவாக இருக்குண்டு. குவார்டர்ஸுக்குள்ளே போகிறண்டாலே கம்பவுண்ட் சூழல் போட்டு தான் போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்படியான இடத்துல என்னென்று ஒரு ஆசிரியர்மார்கள் வந்து ஒரு மாணவர் கல்வி கற்கின்ற செயற்பாடுகள் அவர்கள் என்ன தங்கி நிற்கிற நிலைமை ஒன்று உருவாகும். இதெல்லாம் வந்து பிறகு மீளுடியேற்றத்தில் வந்து எல்லாம் செய்த கட்டிடங்கள் ஃபுல்லாக புதிய இதெல்லாம் பார்த்தா பழைய வலய கல்வி நிலையத்தில் இவ்வளோ நிதி வந்த பேரும் ஃபுல்லாக இருக்குது. பார்க்கல சகல டாக்குமெண்ட்டும் பார்க்கலாம். பாருங்கள் என்ன அழகான ரூம்கள் எல்லாம் புது கதவுகள். பாருங்கள் இந்த நிலை மட்டும்தான் பழைய பழைய நிலையை எல்லாம் பாருங்க. இந்த கதவுகள் எல்லாம் எல்லாம் புது கதவு எல்லாம் புதுசாக ஒப்பந்த வேலையெல்லாம் செய்து புதுசாக செய்த கதவுகள். இதை பாருங்க கிச்சன் 3 கல் வச்சு மூட்டி கிட கடப்பு. இது பாருங்க பாடசாலை அந்த அந்த குவார்டர்ஸ் பாவிக்கணும். பாவிக்கிற குவார்டர்ஸே பாருங்க இந்த நிலைமையில் இருக்குண்டு எப்படி இருக்குண்டு. அங்கால அது அது அவைகள் பள்ளி ஸ்கூல் லீவு தானே நீ வந்தா ஒரு நிப்பினம் ஆதிவாரம் ஒரு 4 பேர் தங்குறது இங்கே பாருங்க. இப்படியான செயற்பாடு இருந்தால் இந்த மாணவர்கள் என்னென்ன இந்த ஸ்கூலில் ஒரு கல்வி இருக்கிற செயற்பாடில் முன்னேற்றம் அடையலாம். போகலாம் பாம்பு தான் இங்கே கவனம் கால் வைத்து போகிறோண்டா கவனம். அப்படியே நிலைமையெல்லாம் இருக்கு ஸ்கூல். ஹாஸ்பிட்டல் அங்கால ஹாஸ்பிட்டல் அங்கால பின்னுக்கு விவசாய பாம் அங்கே பாருங்க தெரியுது பின்னுக்கு என்ன ஃபார்ம் அது விவசாய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விவசாய பாம் உண்டு. அது செய்கிறாங்க. இந்த பாருங்க சகல பயிர்களும் இருக்குது எல்லாம் தேசி கண்டு எல்லாம் விற்பனை. அது நீட்டாக இருக்குது பாம் நீட்டாக அங்கே. இது டாய்லெட். ஆனால் ஸ்கூலுக்கு வாட்சர் இருக்குது ஆனால் இந்த இதில் இந்த கதவுகள் எல்லாம் எல்லாம் கலட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பாடசாலை அதிபர் தான் பொறுப்பு. ஸ்கூலுக்கான முதல்வர் அவர் தானே, பாடசாலை அதிபர் தானே. பழைய மாணவர் சங்கத்தின நிதி போதிய அளவு நிதி இன்றைக்கும் வெளிநாட்டிலேருந்து புலம்பெயர்ந்த பழைய மாணவர் சங்கம் இந்த பல பாடசாலைகளும் பல கோடி நிதியை அள்ளி கொட்டியிருக்கிறாங்க இருக்கு எல்லாம் இருக்கு. அந்த இது வந்து இந்த இன்றைக்கு இது வந்து ஆளுநர் சேலம் வரையும் இந்த விசாரணை கொண்டு போய் கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கான எந்த முடிவும் கிடைச்சதில்லை. பிரின்சிபல் தொடர்பு பாடசாலை மோசடிகள் அது சம்பந்தமான முறைப்பாடு முல்லைத்தீவு மாவட்ட ஜிஏ தலைமையில் அந்த விசாரணை நடைபெற்றது. அது சம்பந்தமான ஆதாரம் பேப்பர்களில் எல்லாம் வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த அரசாங்கம் மாறிட்டு அந்த காலப்பகுதியில் திருப்பி இந்த புதிய அரசாங்கத்திட்ட இது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அது சில அதிகாரிகள் அதற்கு உடந்தையாக போய்கொண்ட நிலைமையும் காணப்படுது. அதால் சகல இருந்த அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தி தான் இந்த இதுக்கான முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. மேலதிகாரிகள்லாம் இதற்கு காரணம். பாருங்க இந்த குவார்டர்ஸ்கள் எப்படி இருக்குண்டு. பொறுப்பு கூடி பாடசாலை செய்யப்பட்டது. மக்களுடைய நிதி மக்களுடைய நிதி இதெல்லாம் கல்லர் தான் இதை வந்து கலட்டி கொண்டு போனது. இதை வந்து பாடசாலைக்கு போட்ச்மேன் இருக்கு. இதில் இரவில் ஒரு நிகழ்வு நடக்கல. இதுக்கு என்ன பார்த்து அப்போ போச்சதில் ஒழுங்காக செயற்பட இல்லையா நாங்கள் கருத வேண்டிய நிலைமை இருக்கிறது. புதுசாக வயரிங் செய்யப்பட்டு கரண்ட் எங்கே இப்பயும் கரண்ட் தற்பொழுது போய்கொண்டு தான் இருக்கிறது. இதை முடிந்து இந்த பாருங்க இந்த லைன்ல இருந்து கரண்ட் எடுத்து வேறு இடத்துக்கு போய்கொண்டு இந்த அங்கேயே போகுது பாருங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நாங்கள் போய் சொல்லவில்லை. இது ஒரு தனிப்பட்ட இடம் மட்டும் இல்லை, ஸ்கூலுக்குள்ள உள்ள இடம். கரண்ட் போய்கொண்டிருக்கு. கரண்ட் பாவனையில் இருக்கு. அங்கே போகுது. அதான் கீழே விழுந்து விட லைனா கரண்ட் அடிக்காது. அதான் பாருங்க அந்த லைனையும் பாருங்க. நிலத்தில் விழுந்துடாக்கு
இது மட்டும் இல்லை, அங்கே பாடசாலையை போய் பார்த்தீங்கன்னா இதே நிலைமையில தான் பாடசாலையும் உள்ளுக்கு இருக்குது. இன்றைக்கு பாடசாலைக்கு உள்ளுக்கு போய் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதே இதான் குவாட்டஸ். இந்த எல்லாம் பாருங்க புதுசாக முதலீடு பெற செய்யப்பட்ட இது. இந்த மின் இணைப்பு புதுசாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாம் இதே நிலையில் வந்த குவாட்டஸ் தான். எல்லாம் இதே நிலைமையிலே அதே புது நிலைமையில கொடுக்க கையளிக்கப்பட்ட குவாட்டஸ். அந்த குவாட்டஸில் ஒரு சில ஆசிரியர் தங்குவதனால் அந்த குவாட்டஸ் இப்படி இருக்கு. இதில் ஆட்கள் இல்லை. அப்படியே அந்த அடுத்த 2 இடம் அங்கால 2 குவாட்டஸ்கள் இருக்கின்றது. ஆசிரியர் விடுதிகள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் படிக்க பங்கேற்ற அதிகாரி இருந்த குவாட்டஸ் அது. இந்த குவாட்டஸ் இந்த பங்கேற்ற அதிகாரி இதுக்கு இருந்தது. இது பாடசாலை குறிக்க தோட்டம் விவசாயப்பட மாணவர்களுக்கான தோட்டக்காணி. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதுக்கு விவசாய பாடம் எடுக்கிற மாணவர்களுக்கு அவர்கிட்ட செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான அமைக்கப்பட்ட ஒரு விவசாய காணி. நீங்களே பாருங்க, இப்போ அதில் போய் அந்த கிணத்தை எத்தனை புள்ளிகள் குடிக்கிற கிணத்தை 1500 1600 புள்ளிகள் பாவிக்கிற கிணத்தை பாருங்க. இப்போ 1600 கிட்ட வரும். 1600 பிள்ளைகள் என்னென்னா எந்த பாடசாலை இந்த நிர்வாக கட்டமைப்பு இல்லையே என்ற வேறு ஸ்கூலில் நாடி பிள்ளைகள் எல்லாம் போய் வேறு முள்ளியவளை புதுக்குடியிருப்பில் கல்வி ஏற்க நிலையில் இருக்குது. இன்றைக்கு விஞ்ஞானபுரம் இந்த பாடசாலையில் இருந்தது. இன்றைக்கு ஒழுங்கான ஆசிரியர் இல்லை. அதால் விஞ்ஞானபுர மாணவர்கள் வித்தியானந்த அளவை கல்வி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கு இருக்குது. எங்களோட மகளோட ஏற்படுத்தி கொண்டிருக்கேன் இந்த பள்ளிக்கூடத்தில். இந்த பள்ளிக்கூடம் ஒழுங்கான நிலைமை இருந்தால் பிள்ளைகள் தாண்டும். கஜலம் மட்டுக்கும் சேர்ந்த பிள்ளைகள் போகுது ஸ்கூலுக்கு. அங்கே ஓரளவு கல்வி செயற்பாடு நன்றாக இருப்பதனால் இதுவும் ஒரு குவாட்டஸ். இல்லை பார்த்து இந்த குவாட்டஸும் இப்போ இதுவும் ஒரு குவாட்டஸ். இதுமெல்லாம் செய்யப்பட்ட குவாட்டஸ். இது பெரிய ஒரு குவாட்டஸ். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான குவாட்டஸ். இந்த குவாட்டஸ் கவனம் பார்த்து போங்க. வாசல்லே சூரப்பத்தை பாருங்க எல்லாம். இது எல்லாரும் பாரவன் போகிறவன் எல்லாம் கலட்டிட்டு போக முடியும். இல்லை லெவல் ஷீட்டை பாருங்க, எல்லாம் புதுசாக அடித்த லெவல் ஷீட் எல்லாம் இன்றைக்கு இந்த நிலைமையில் நடக்கு. எல்லாம் பழைய மரம். இந்த மரம் ஒன்று இந்த காலத்து மரம் இல்லை, இதெல்லாம் பழைய காலத்து மரம். இந்த மரம் முதலே கிடந்தது. அரசாங்க நிதி அடிச்சது எல்லாம் வந்து கலர் அடிச்சு எல்லா சகல வசதியும் இது கிச்சன் பைப்லைன் தண்ணி எல்லாம் இருக்கும். அங்கே டேங்க் இருக்குது, பெரிய டேங்க். முந்தி இல்லை தானே பாருங்க, இப்போ புதுசாக கொடுத்தோடி தான் எங்களை பைப் அங்கே டொய்லெட் மதுரை அங்கலாம் எல்லாம் பாருங்க இப்படி தொங்கி கொண்டு கிடக்குண்டு. பாவிச்சது அவர் ரான்சரில் போயிட்டார்கள். ஆசிரியர் ஒரு சில ஆசிரியர் தங்கி இருந்தவியல் அதெல்லாம் எல்லாம் ரான்சரில் போயிட்டார்கள். போனோன்னே அப்படியே அது பயனற்று அப்படியே வவ்வால் குரங்குகள் இருந்து வவ்வால் குரங்குகள் பாவனை இல்லைன்றா வவ்வால் தானே உள்ளு குடிகொள்ளும். இதெல்லாம் அந்த தங்கக்குள்ள அவையர் கொண்டு வந்து வச்சிருந்த ஆசிரியர் மேல் கொண்டு வந்து வச்சுட்டு அவையர் அப்படியே ரான்சரில் போனோன்னா அப்படியே விட்டு போனான். எல்லாம் இது டாய்லெட் பாத்ரூம். கவனம் பார்த்து போங்க, பாம்புகள் உள்ளுக்கு வந்துருக்கு மழை காலத்து. பாருங்க எவ்வளவு பெரிய இது ஒரு ஒரு பாடசாலை பிள்ளைக்கு மேசை இருக்காது பாருங்க. சில இடங்கள்ல இங்கே மேசை வந்து அப்படி நிலைமையில இருக்கு. பாருங்க இப்போ இதை வந்து இப்போ ஒரு பாடசாலை நிர்வாகம் இந்த பார்க்குற இல்லையா வந்து ஒன்றும் பார்க்குறேன். இல்லை இது என்னண்டா இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா இது இவ்வளவும் வந்து மக்களோட சொத்து இல்லைங்க, எவ்வளவும் மக்களோட சொத்து. இந்த கதிரைக்கு என்ன பழுது ஒண்டி இதை புனரமைக்காக விட்டுருந்தாண்டா வேறு ஒரு இதுக்காவது போயிருக்கு. புனரமைப்பு செய்து சீட் அடிச்சு எல்லாமே செய்து செய்து
கரண்ட் லைனே எல்லாம் பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இது பாருங்க, ஒரு அப்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது அப்படி என்ன விட்டுருக்கலாம். இது பாருங்க, ஒரு ஆசிரியர் இது பாருங்க. மேசையில் பாருங்க. அதை செஞ்ச கதிரைகள். ஸ்கூல்ல இருந்தால் அவங்களுக்கு தாங்கள் பாவிச்ச கதிரைகள் புத்த அப்படியே விட்டுட்டு போனதான். இது அப்படி யார்ட்டையும் வீடுகளுக்கு போகும் கதிரைகள். அப்படியே போய் அது இப்போ இருக்காது, இப்போ இனி இருக்கா அந்த கதிரையில். அப்படியே மாடு மேய்க்க வராக்கள் அப்படியே இதெல்லாம் சீட்டு எல்லாம் கொண்டு விட்டாங்க கலட்டி. இந்த சீட்டு கலட்டி, இது சீட்டு உடைக்கையில் கலட்டப்பட்டிருக்கு. சீட்டு மேலே சீட்டு வந்து கலட்டி கொண்டு போயிருக்கு. இது கிச்சன் பாவிச்சு இந்த குக்கர்லாம் கிடக்கு. இந்த பாருங்க பாவிச்ச பானைகள், இந்த மேசையிலாம் புதுசாக வந்த மேசை, முன்னாடி பிறகு வந்த மேசை. இதில் ஆதாரங்கள் இங்கே இந்த எல்லாம் பழசண்டு சொல்றதுக்கு இல்லை. இதுவும் குவார்டர்ஸ் தான். இது தற்பொழுது இயங்குது பாருங்க. இதில் முன்னுக்கு அலுவலகம் இயங்குது. தற்பொழுது பின் பக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த பாருங்க சீட் ஒன்று கலெக்டர் மேலடாக்கு பாடசாலை சீட். இது அடுத்த கிழமை வந்தால் அந்த சீட் கிடக்க தெரியாது. இதை பாருங்க, அதான் கேட் தெரியுது முல்லைத்தீ ரோட்டு மெயின். இதில் போனால் முல்லைத்தீ ஒட்டுஸ்டான் முல்லைத்தீ ரோட்டு. அதுவும் இப்போ பழைய மாணவரால் கொடுக்கப்பட்ட காசு தள்ளப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து ஒரு பழைய மாணவர் காசு அனுப்பி எல்லாம் தள்ளுது. இந்த பாருங்க, இல்லை கோட்டைக்கல்வி பணிமனையும் இருக்குது. இல்லை இது குவார்ட்டர்ஸை தான் இப்போ கொடுத்துருக்கு. இந்த பணிமனையை கொடுத்துருக்கு. இது குவார்ட்டர்ஸ் தான், குவார்ட்டர்ஸை கொடுத்துருக்கு. சும்மா கிடக்கு தானே. அதால் கோட்டைக்கல்வி பணிமனைக்கு இந்த கொடுத்துருக்கு. ஒட்டுச்சானக்குரிய ஓட்டம். அது 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 டாக்டர் ரவி. இது பின்னுக்கு தெரிகிறது டாக்டர் ரவி. ஒட்டுஸ்டான் பிரதேச வைத்தியசாலை என்ற வைத்திய அதிகாரின்ற விடுதி. இது ஸ்கூல் காணி. இதெல்லாம் ஸ்கூல் காணி. அந்த வேலி இருந்தால் இது வேலி. அது ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ். அது அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ். அந்த 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 ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கா கிரவுண்ட். இது வெறும் 4 ஏக்கர் காணி வரும். இதெல்லாம் இந்த கேட் எல்லாம் வந்து பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த கேட்டு மதில் எல்லாம் இதெல்லாம் ஒட்டுசானில் படித்த பழைய மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்து அனுப்பி இதெல்லாம் ஸ்கூல் காசில் கட்ட இல்லை. பழைய மாணவர்கள் பழைய மாணவர் தள்ளி அதை பராமரிக்க முடியாமல் கிடக்கு ஸ்கூல். அதான் பிரச்சனை. பழைய மாணவர்கள் தள்ளி கொடுத்தது பழைய மாணவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பழைய மாணவர் சங்கம் இருக்கு. அதான் குழப்பம் இருக்கு. அவையிலெல்லாம் எல்லாம் கண்ட்ராக்டில் எங்களோட இருக்கணும். மக்கள் முழு பேரும் வேண்டாம், எங்கே கூப்பிட்டாலும் அவங்க பேரை கூட்டிகிட்டு நல்லா இருக்கிறாங்க. எந்த விசாரணைக்கும் இதுதான் பிரச்சனை. இதான் இப்போ இதில் வந்து பாடசாலை பெற்றாராசிரியர் சங்கம் தான் இந்த பிரச்சனையாக கொண்டிருக்கு. பெரிய பிரச்சனையா எல்லா கட்டை இருக்கு. அதுக்கு மங்கால பலியாக்கி இருக்க வந்து ஆஸ்பத்திரி குடியிருக்காங்க. இதான் இல்லை எங்களுக்கு எல்லாம் வந்து இதுதான் சார். அந்த குவார்ட்டர்ஸுக்கு வங்கால வந்து ஆஸ்பத்திரி குடியிருக்காங்க. இதுக்கு முடிஞ்சால இதுல என்ன கட்டணம் ஒரு கடை இருக்கு. ரூம் பண்ண வந்தார். அப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா என்ன ஒன்று ஏற்கனவே கொடுத்தது வந்தோம்னா நிப்பாடி. இதெல்லாம் பழைய மாணவர்களால் தள்ளப்பட்டது காணி. அடுத்த எத்தனையோ லட்சம் ரூபா காசுக்கு மண் பறிச்சு குரோண்டு உயர்த்தி கொடுத்துருக்கு. இந்த கேட்டுகள் இதெல்லாம் போட்டால் பழைய மாணவர் சங்கம், பள்ளிக்கூட நிதியில் எல்லாம் பழைய மாணவர் சங்கம். அதுக்கு மெயினாக அந்த சிவநலகண்ணி என்று சொல்லி ஒட்டுச்சானில் இருக்கிறார். அவர் தான் எல்லாம் நின்று எல்லாம் மெயினாக செய்விச்சவர் இந்த ஸ்கூலை. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு முருகல் நிலைமை. பள்ளிக்கூட நிர்வாகமே இதை பாருங்கள். ரோட்டு ஒட்டுச்சுட்டான் முல்லைத்தீ ரோட்டு, மெயின் ரோட்டு, பிரதான ரோட்டு. அது அது அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ன்ற இது விவசாய போதனாசிகள். அது இயங்கு, அதுகள் நீட்டாக இயங்குது. அது ஒரு கோயில் உண்டு, அது சனத்தின். இது வந்து கோஆப்ரேட்டிவ்
காணி இந்த ஒடிச்சு தான் பல்நோக்கு கூட்டுறோம் கோஆப்ரேட்டிவ் காணி cooperative காணியை அதை வந்து ஒரு அவைகளுக்கு பராமரிக்க முடியலைன்னு சொன்னால் அது ஒரு வேறு இதுக்கு கொடுக்கலாம்